பெயர் கு. காமராஜர். இயற்பெயர் காமாட்சி. பிறப்பு 15/7/1903. இறப்பு 12/10/1975. பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி அம்மையார். வகித்த பதவி தமிழக முன்னாள் முதல்வர். விருதுகள் பாரத ரத்னா விருது. வாழ்க்கை வரலாறு. தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்தவர் பெருந்தலைவர். தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண்கருந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். 1953ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். முதல்வராக காமராஜர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். 3 முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் 48 வயது நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் பிரதம மந்திரியாக்கினார். காமராஜர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டையை பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபொழுதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்திருந்தார். அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதர் வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமோ என்பது சந்தேகம். சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் ஹீரோக்களைப் போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உண்மையான ஹீரோவாக வாழ்ந்து காட்டியவர். அரசியலில் நேர்மை, வாய்மை, தூய்மை, நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மாமனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராக விளங்கியவர்.